சிவாய திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். எம்பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையற் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்குமில்லையே. சர்வம் சக்திமயம் சர்வம் சக்திமயம். சிவாய திருச்சிற்றம்பலம். அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சரணாகதி சேனல் மூலமாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் குரு வணக்கத்தை தொடர்ந்து அம்பாளுடைய கீர்த்தனையை நாம் பாடியிருக்கிறோம். இதிலிருந்து நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைய காணொளி என்பது அகிலமே போற்றும் அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி. இதுதான் இன்றைக்கி காணொலியுடைய தலைப்பு. ஏன் இந்த காணொலியை இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது பேசக்கூடிய சரியான ஒரு நேரம். மதுரையில் திருவிழா நடந்துகிட்ருக்கு. நேற்று தான் திருக்கல்யாணம் முடிஞ்சிருக்கு அம்மாவுக்கு. இந்த நேரத்தில் அம்மாவை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருடைய பார்வை மதுரையை நோக்கி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுடைய மனதில் பதியும் அப்படிங்கிற நம்பிக்கை அம்மாவுடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கி அம்மாவை பற்றி தான் பேச போகிறோம். அகிலமே வணங்கும் அன்னை மீனாட்சி. இது கொஞ்சம் இந்த விஷயம் கொஞ்சம் விரிவாக சொல்லும் பொழுது தான் இதை நம்ம முழுமையாக அன்னை மீனாட்சியினுடைய மகத்துவத்தை பற்றியும் சொக்கநாத பெருமானுடைய மகத்துவத்தை பற்றியும் எங்களை பார்க்கலான்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்களுடைய பயணத்தை தொடருங்க. இப்போது அன்னை மீனாட்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பன் சிவபெருமானுக்கு 3 திருமணம். அப்பன் சிவபெருமானுக்கு 3 திருமணம். ஒரு திருமணம் கந்தர்வர்களும் தெய்வங்களும் மட்டுமே பார்த்த தாட்சாயினியனுடைய திருமணம். இன்னொரு திருமணம் இமயமலையினுடைய அரசனாகிய இமவான் என்கின்ற அரசனுடைய பெண்ணாக பார்வதி தேவியார் அவதரித்து அந்த பெண்ணை சிவபெருமான் திருமணம் புரியக்கூடிய 2வது திருமணம். அந்த திருமணம் தேவர்களும் முனிவர்கள் ரிஷிகள் இவர்கள் கண்டுகளித்தார்கள். 3வது திருமணம் மதுரை மீனாட்சி சொக்கநாத பெருமானுடைய திருமணம். இந்த திருமணத்தை தான் மனிதர்களாகிய நாம் கண்டுகளிக்க வாய்ப்பு கிடைத்தது. அகத்திய பெருமானுடைய பெருங்கருணையினால் அது கிடைத்தது. அப்போ இந்த முழு விவரங்களை நம்ம பார்த்தோம்னா தான் மீனாட்சி அம்மையினுடைய வரலாறு எங்கே தொடங்குச்சு, அவருடைய சரிதம் எங்கே வருது, எதனால் இந்த திருமணம் நடக்குது, இந்த திருமணம் மனிதர்களுக்கு காணக்கூடிய பாக்கியம் எப்படி கிடைச்சது அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் நாம் ஒன்றொன்னா பார்க்கலாம். இமயமலை சாரல்ல கங்கை அப்படிங்கிற அந்த புனிதமான அந்த கங்கை நதி இமயமலையில் கேதார்நாத்திலிருந்து தொடங்கக்கூடிய மந்தாகினி நதியும் அதனுடைய கிளை நதிகள் அதெல்லாமே சேர்ந்து பத்ரிநாத்திலிருந்து தொடங்கக்கூடிய அந்த புனித நதிகள் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு நதியாக உருமாறி ஹரித்வார் ரிஷிகேஷ் அப்படிங்கிற இடத்துல தான் பூமியை இமயமலையோட சாரல்களிலிருந்து பூமியை முத்தமிடக்கூடிய இடத்துக்கு பேர் ரிஷிகேஷ் அல்லது ஹரித்வார். ரெண்டும் பக்கமாக இருக்கக்கூடிய நகரங்கள் தான். ஒரு 15 கிலோமீட்டர் தான் 2 நகரங்களுக்கு இடையில் உள்ள தூரம். அந்த ஹரித்வாரில் தட்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன், அவன் ஒரு மன்னனும் கூட, மிகப்பெரிய மன்னனும் கூட, அரக்க குணமுள்ள ஒரு மன்னன். அவன் நதிநீர் பிரவாகத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை அவனுக்கு கிடைக்குது. அந்த பெண் குழந்தையை எடுத்துகிட்டு அவன் வளர்த்துறான். அந்த பெண் குழந்தைக்கு பேர் தாட்சாயினி அப்படின்னு சொல்லி வைக்கிறான். தட்சனுடைய மகள் தாட்சாயினி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு வளர்த்திட்டு வர்றான். அந்த குழந்தை எல்லா வில் வித்தை வேல் வித்தை எல்லா வித்தைகளையும் கற்று உள்ளது. ஏன்னா அது பராசக்தியுடைய அம்சம் தானே. அப்புறம் அதுக்கு என்ன தெரியாமல் இருக்க போகுது. 12 வயது ஆகும் பொழுது, அப்போலாம் 12 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு.
அப்போ திருமண பேச்சு வரும்பொழுது நான் சிவபெருமானை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி பராசக்தி சொல்கிறாங்க. இது எல்லாமே அப்பனும் அம்மாவும் பிரிஞ்சிருந்து மறுபடியும் சேர்ந்து இதன் மூலமாக ஒரு கதையை உருவாக்கி அந்த கதை மூலமாக நமக்கு ஒரு காரணங்களை சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த அவதாரங்களை தவிர அவங்க வந்து இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு வந்து அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட அவதாரங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். இன்னொன்று என்னென்னா 3 திருமணங்கள் சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 வேறு வேறு பெண்கள் அவர் திருமணம் இல்லை, ஒரே பெண்ணை தான் அவர் 3 தடவை திருமணம் பண்ணுறாரு. அதனால் நம்முடைய மனைவிக்கு நம்ம வார வாரம் தாலி கட்டலாம், வார வாரம் மாலை போடலாம். யாராவது வேணான்னு சொல்ல போகிறாங்களா? கிடையாது இல்லைங்களா? அது மாதிரி தான் இதை எடுத்துக்கணும். சரி, அப்போது அந்த தாட்சாயினி வந்து சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த தட்சன் வந்து சிவபெருமானுக்கு தாட்சாயினியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த தட்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் வந்து நீரிலிருந்து கிடைச்சவங்க. அதுக்கப்புறம் அந்த தட்சனுக்கு வந்து 27 பெண் குழந்தைகள் பிறக்குது. அந்த 27 பெண் குழந்தைகளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த வரன் பார்க்கும்போது நல்ல ஒரு அழகான ஒரு பையன் வேணும் இல்லையா? 27 பேர்த்தையும் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா, அதனால சந்திரனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. சந்திரனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ அந்த 27 பேரில் ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, ரோகிணி, அந்த நட்சத்திரங்கள் தான் அந்த 27 பேரும், 27 பெண்களும். அப்போ அந்த ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை அந்த பெண்ணுகிட்ட தான் சந்திரன் வந்து ரொம்ப ஒரு விருப்பமாக நல்ல ஒரு ஆசையோடு இருப்பான். மற்ற பெண்களை வந்து அதை அப்படி கண்டுக்கிறதே இல்லை. இதை வந்து மற்ற பெண்கள் போய் நம்ம தட்சன் அவங்க அப்பா கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ரோகிணி கூட மட்டும்தான் அவன் வந்து நல்லா பிரியமாக பழகிறான், எங்கள் கூடையில் எங்களெல்லாம் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தட்சனுக்கு உடனே ஒரு கோபம் வந்து, அவர் எப்போவுமே முன்கோபி, எப்போவுமே கோபம் வந்து நமக்கு ஒரு சரியான முடிவை கொடுத்துறாது. அந்த கோபத்தில் போய் சந்திரனை வந்து நீ அழிஞ்சு போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு தட்சன். அப்போ அந்த சந்திரன் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வர்றார். அவரோட அழிவு அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இன்னும் 3 நாள் அவர் சுத்தமாக இல்லாமல் போயிடுவார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து யாருக்கிட்ட போயும் அவருக்கு ஒரு விமோசனம் கிடைக்காம கடைசியில் சிவபெருமான் காலில் வந்து விழுகிறார். அப்படி விழுகும் பொழுது காலில் விழுந்தவங்கள சுவாமி என்ன பண்ணுவார்? தலையில் தூக்கி வச்சுக்குவார். சாமியோடைய கருணையே அப்படி. அதனால தான் அவர் எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்கிறாங்க. காலில் விழுந்தவனை கூட தலையில் வச்சுக்கிறது. அவருடைய கருணையை நாம் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், அவன் வந்து காலில் விழுந்துன்னு அவனை தூக்கி தலையில் வச்சுட்டு இனிமேல் நீ அழிய மாட்டே, நீ வளர்ந்துட்டே போவே அப்படின்னு சொல்கிறார். இதுதான் நம்ம வந்து பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயத்தை தான் அந்த தட்சன் மனைவி அந்த மகள்களை கல்யாணம் பண்ண சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் வந்து அமாவாசை. சிவபெருமான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டதுனால வளர்ந்துட்டே போகிறது வந்து பௌர்ணமி. இதுதான் அந்த சந்திரனுடைய கதை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த தட்சன் வந்து ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகம் நடத்தும் பொழுது சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லாமல் அந்த யாகம் நடக்குது. எல்லா தேவர்களும் வந்திருக்காங்க, ஏன்னா தட்சனுக்கு பயந்து வந்து தான் ஆகணும், அதனால வந்திருக்காங்க. சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. வழக்கம் போல் தாட்சாயணி போய் சிவபெருமான்கிட்ட நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு அந்த யாகத்துக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது பெருமான் என்ன சொல்கிறார், நமக்கு அழைப்பில்லாத இடத்துக்கு போகிறது வந்து முறையில்லை, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை எங்கள் அப்பா பண்ணுறாரு, நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லி, இது திருவிளையாடல் படத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் இதை பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து சிவபெருமான் என்ன சொல்கிறேன்னா, போய் வா என்று கூறுங்களேன் சுவாமி அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த திருவிளையாடல் படத்தில் வரும். அதெல்லாம் உண்மையில் நடந்த விஷயங்கள். அப்போ அந்த ஹரித்துவார் அப்படிங்கிற இடத்துல அந்த யாகம் நடந்துட்டு இருக்குது. கங்கை பூமியை முத்தமிடக்கூடிய அந்த ஹரித்துவாருங்கிற இடத்துல அந்த யாகம் தட்சன் பண்ணிட்டு இருக்கான். அந்த யாகத்துக்காக தாட்சாயினி அந்த யாகத்துக்கு போகிறாங்க. அப்போ போய் சிவநிந்தனை செய்து இந்த மாதிரி ஒரு யாகத்தை நடத்துறீங்க, இது முறையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் அவன் வந்து அசர்ற ஆள் கிடையாது. அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், நான் இப்படி தான் பண்ணுவேன், அவன் ஒரு பைத்தியக்காரன், சிவன் வந்து பித்தன், உடம்பெங்கும் சாம்பலை பூசிக்கொண்டு பேயோடு திரிபவன், அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த தட்சன் வந்து ரொம்ப ஒரு ஆணவத்திலையும் மமதையிலையும் வந்து ரொம்ப ஆட்டம் போடுறான். அப்போ வந்து தாட்சாயணி வந்து இந்த யாகம் அழிந்து போகட்டும், இந்த யாகம் ஒன்றும் இல்லாமல் போகட்டும்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து நம்மளுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. அப்படி நடந்துட்டோம்னா நம்முடைய குலம் இல்லை, நம்முடைய வேரோடு மண்ணோடு அழிஞ்சு போயிடுவோம் நம்ம. அப்போ எப்போவுமே நம்முடைய வீட்டு பெண்களை வந்து கண் கலங்காமல் நம்ம பார்த்துக்கணும். நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது பிரச்சனை இல்லை, அவங்க கண் கலங்கக்கூடாது, அவங்க வருத்தப்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதுலேயும் மெயினாக தகப்பன் செய்யவே கூடாது. அப்போது அவங்க வந்து கோபப்பட்டு இந்த தட்சன் கொடுத்த இந்த உடல் எனக்கு இனி வேண்டாம்னு சொல்லி அந்த உடலை பிச்சு 51 துண்டங்களாக பிச்சு இந்தியாவில் வந்து வீசுகிறாங்க. அங்கே வானிலிருந்து வீசும் பொழுது அம்மாவனுடைய 51 உடல் பாகங்கள் விழுந்த 51 இடங்களும் சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுற அந்த சக்தி பீடங்களில் அம்மாவனுடைய இதயம், தாட்சாயினுடைய இதயம் வந்து விழுந்த இடம் மதுரை.
மதுரையில் மதங்க மாமுனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்தில் வந்து தாட்சாயினுடைய இதயம் வந்து விழுகுது. காமாக்கியால விழுந்தது யோனி பீடம். எந்தெந்த இடங்கள்ல வந்து எந்தெந்த உறுப்புகள் விழுந்ததோ அது எல்லாமே அந்த உறுப்புகளுக்கு சார்ந்த பீடங்களா, சக்தி பீடங்களா இன்னைக்கும் நமக்கு அம்பாள் வந்து கருணை புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ மதுரையில் விழுந்தது இதயம். அப்போ அந்த இதயத்தை எடுத்து அவர் வந்து ஒரு சக்தி பீடத்தை உருவாக்கி அந்த இதயத்தை வச்சு அதுக்கு மேல மரகத கல்லுல மீனாட்சி கையில பிடிக்கிறார். உளியில செதுக்க கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய சிலை வந்து சொரசொரன்னு தான் இருக்கு, வலுவழுப்பா இருக்காது. அந்த மரகத கல், பச்சை கல்லுல கையில பிடிக்கிறாரு. பெண் சிலையா வடிவமைச்சு மாதங்கி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அங்கே வழிபட்டிருக்கா. அது மீனாட்சிங்கிற பேர் அப்போ வரல, மாதங்கி அப்படிங்கிற பேர் ராஜாவை இருக்கக்கூடிய அந்த ராஜகோலத்தில் இருக்கிறதுனால ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லி ஒரு பேர். இதுதான் மீனாட்சி அம்மனுடைய ஆரம்பகால கதை. இதனுடைய தொடர்ச்சி வந்து பகுதி 2ல் வந்து நாங்கள் இது தெளிவாக விளக்குறோம். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கதை. உங்களுக்கு தொய்வாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 பாகங்களை நாங்கள் பிரித்து சொல்லலான்ட்டு இருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு அம்பாள் 51 பாகங்களை உடம்பை பிரிக்கிறாங்க. அப்படி பிரித்ததில் இதயம் வந்து விழுந்த இடம் மதுரை. அந்த இதயம் விழுந்த இடத்த மதங்க மாமுனிவர் எடுத்து பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு பேர் மாதங்கி, ராஜ மாதங்கி அப்படிங்கிறது. இந்த அளவோடு இந்த காணொலி இன்னைக்கு நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதனுடைய தொடர்ச்சி பாகம் 2ல் வரும். தயவு செய்து அன்பர்கள் பொறுமை காத்து அந்த பாகம் 2, 3 அதைகளையும் பார்த்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று அன்னை மீனாட்சியினுடைய கருணை பெற்று வாழ அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.